ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேரும். சமீப காலமாக ஈடிவி பால்பாரத்தில் டிடெக்டிவ் கோனனை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய தமிழ் ஆடியன்ஸுக்கு டிடெக்டிவ் கோனன்னா யாருன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கெல்லாம் முன்னவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னவே இந்த அனிமையை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் ஆயிருக்கும்னு சொல்லலாம் நாங்கள்லாம். ஏன்னா இது அவ்வளோ ஓல்டு அனிமையாக இருக்குங்க. நானே இந்த அனிமையை 2007 ஹங்கமாலா பார்க்க தொடங்கினேன். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓல்டான அனிமி தான். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா ஒன் பீஸையே தூக்கி சாப்பிட்ரும். அதோட எபிசோட்ஸையே மிஞ்சிற அளவுக்கு இதுகிட்ட எபிசோட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப ஈடிவி பால்பாரத்துல டெலிகாஸ்ட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லலாம். ஏன் இப்படி நான் சொல்றேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். அது எல்லாத்தையும் தான் சேர்த்து இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். கூடவே இந்த சீரீஸை உருவாக்குனவர் பட்ட கஷ்டத்தையும் அதுக்கப்புறமா இந்த சீரீஸ் அடைஞ்ச வெற்றியையும் தான் பார்க்க போறோம். த ரியல் ஸ்டோரி ஆஃப் டிடெக்டிவ் கோனன். டிடெக்டிவ் கோனன் இந்த சீரீஸை கிரியேட் பண்ணவரோட நேம் கோஷோ அயாமா. ஜப்பானை சேர்ந்த ஹயுகி அப்படிங்கிற நகரத்துல தான் இவர் பிறந்திருக்காரு. இவர் ஒன்றும் ரிச் ஃபேமிலியில எல்லாம் பிறக்கல. ஆனா இவரோட பேரண்ட்ஸுக்கு மிகப்பெரிய விஷன் இருந்திருக்குது. இவங்களோட பையங்களை நல்லபடியா வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த விஷன். இவரோட கூட பிறந்த பிரதர்ஸ் 2 பேருமே பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஒருத்தர் சயின்டிஸ்டாவும் ஒருத்தர் டாக்டராகவும் ஆகுறாரு. ஆனா இவருக்கு தான் ஒரு ஆர்டிஸ்டா தான் ஆகணும்னு சொல்லிட்டு கனவு இருந்திருக்குது. இவரோட பேஷனை தேடி பல வருடங்கள் பயணம் பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள்ல பார்ட் டைம் ஜாப் கூட மேக் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். டோக்கியோ டிஸ்னி வேர்ல்ட்ல கூட பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு தான் இவரோட ஜேர்னியவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வாரத்துக்கு 5 நாள் சாப்பிடுறதே இவருக்கு ஒரு மிகப்பெரிய கனவா இருந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த கஷ்டமான காலங்கள்ல. இது எல்லாத்தையும் தாண்டி 1987 வீக்லி ஷோனன் சண்டேக்காக மேஜிக் ஐட்டோ அப்படிங்கிற மங்கா சீரீஸை கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. டிடெக்டிவ் கோனன் வேர்ல்டு லெவல்ல எந்த அளவுக்கு பாப்புலரா இருக்கோ அதே மாதிரி மேஜிக் ஐட்டோவும் ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய பாப்புலரான மங்காவா தான் அந்த டைம்ல பேசப்பட்டிருக்குது. அண்ட் லேட்டர் டைம் இந்த மேஜிக் கயட்டோங்கிற கேரக்டரை கயட்டோ கிட் அப்படிங்கிற நேம்ல டிடெக்டிவ் கோனன் சீரீஸ்ல கூட அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. இவரோட ஒர்க்குக்காக பல்வேறு அவார்டுகள் இவருக்கு கிடைக்க தொடங்க த கிடாஞ்சி கேஸ் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு மங்கா கொடான்சா பப்ளிகேஷன் மூலமா ஜப்பான்ல பப்ளிகேஷன் ஆக தொடங்க நிறைய பேர் அந்த மங்கால ஆர்வம் காட்ட தொடங்குறாங்க. இந்த மங்காவோட கதைகளமும் ஒரு டிடெக்டிவை பேஸ் பண்ணி அந்த கதைகளும் தான். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டா மற்ற பப்ளிகேஷன்ஸும் இதே மாதிரியான ஜேர்னல்ல ஒரு மங்காவை கிரியேட் பண்ண நினைச்சாங்க. அப்படி நினைச்சு ஷோகாகுகன் அயோமோக்கு கொடுத்த ப்ராஜெக்ட்ல அவர் பண்ணி முடிச்ச ஸ்டோரி தான் இந்த டிடெக்டிவ் கோனன் ஸ்டோரி. இதை ஷோகாகுகன்ல 1994 பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இவர் நம்மளுக்கு தான் டிடெக்டிவ் கோனன். அமெரிக்க ஆடியன்ஸை பொறுத்தவரை இந்த சீரீஸ்க்கு அவங்க வச்ச பேரு கேஸ் க்ளோஸ்டுங்கிறது தான். இந்த பேரை எதுக்கு அவங்க மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீரீஸோட ஆத்தரான அயோமா தான் இந்த நேமே முதல்ல சூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த நேம் அவர் 1887 ரிலீஸ் ஆன ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரீஸோட ஆத்தரான ஆர்தர் கோனன் டோயலோட நேம்ல இருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி வச்சிருப்பாரு. பட் இந்த சீரீஸ் அமெரிக்காவுக்கு போகும்போது இதை எதிர்த்து லாசூட்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபனமேஷன் ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி அதிக காசு கொடுத்து ஷோகாகுகன் பப்ளிகேஷன் கிட்ட இருந்து இதோட நிறைய ரைட்ஸை வாங்கி வச்சிருந்திருப்பாங்க. ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நிலைமையில இப்படி ஒரு லாசூட் எழுந்ததுனாலையும் அந்த டைம்ல அமெரிக்கன் ஆடியன்ஸுக்கு இங்கிலீஷ்ல நேம் வச்சாதான் நல்ல ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. இதை பத்தி நம்ம நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருப்போம். ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுனால டிடெக்டிவ் கோனன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட நேமை அப்படியே மாத்தி கேஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அமெரிக்காவை தொடர்ந்து அது ரிலீஸ் ஆன நிறைய இங்கிலீஷ் பேசுறவங்க இருக்கக்கூடிய கண்ட்ரிகளில் கேஸ் க்ளோஸ்டுங்கிற நேம்லயே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 3 மாசம் கூட தாக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மங்காவை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க நினைச்சு பார்க்காத அளவுல பயங்கரமான ஹிட்னு சொல்லலாம். இந்த மங்கா தொடர்ந்து ஒவ்வொரு வீக்குமே தவறாம இந்த மங்காவை ரிலீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கான மெயின் காரணமே சீரீஸோட கிரியேட்டரான கோஷோ அயாமா தான். அவரோட பேஷனும் அவரோட விஷனும் தான் இந்த மங்கா தவறாம ரிலீஸ் ஆகுறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்குது. குறிப்பா இந்த மங்கா நிறைய இடங்கள்ல ஒன் பீஸ் கூட கிட்டத்தட்ட நெக் டு நெக் பேட்டில்லாம் போட்டிருக்குது. 2021 அக்டோபர் மாசம் பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் கோனன் சீரிஸ் அவங்களோட 100வது வால்யூமை அச்சீவ் பண்ணாங்க. அதே ஒன் பீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா செப்டம்பர் மாசம் 2021 அவங்களோட 100வது வால்யூமை அச்சீவ் பண்ணாங்க. ஸோ எப்பவுமே ஒரு நெக் டு நெக் பேட்டில் தான் ஒன் பீஸும் டிடெக்டிவ் கோனன் சீரிஸும் நகர்ந்துட்டே இருந்திருக்குது. ஆனால் வெயிட் யாருமே ஃபேன்ஸ் சண்டெல்லாம் போட்டுக்கிடாதீங்க கமெண்ட் பாக்ஸில். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 2 சீரிஸோட ஆத்தருமே இது ஒரு பாசிட்டிவ் வைப்பா தான் கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. எந்த ஒரு அச்சீவ்மெண்ட் 2 சீரீஸ்ல ஏதாவது ஒரு சீரீஸ்க்கு நடந்தாலும் கூட வேறொரு ஆத்தர் அதை பாராட்டாம இருந்ததே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ எப்பேற்பட்ட புகழ்பெற்ற மங்காக்கு அனிமி கிரியேட் பண்ணலன்னா எப்படி? அதனால 1994 இதோட மங்கா ரிலீஸ் ஆயிருந்தாலும் அதோட மங்காவோட வரவேற்புனால 1996 ஜனவரிலேயே இதுக்கான அனிமி ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி ஒய் டிவி அப்படிங்கிற சேனல்ல ஜப்பான்ல ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தொடங்கி இப்போ வர சுமார் 1100க்கும் அதிகமான எபிசோட்ஸை இவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அகைன் மறுபடியும் இன்னொரு நெக் டு நெக் பேட்டில் ஒன் பீஸ் கூட இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். லாங்கஸ்டா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனிமி சீரிஸோட பட்டியல்ல 16வது இடத்த ஒன் பீஸ் பிடிச்சிருக்குது. 15வது இடத்த கேஸ் க்ளோஸ்டு பிடிச்சிருக்குது. அதாவது நம்மளோட டிடெக்டிவ் கோனன் 15வது இடத்த பிடிச்சிருக்குது. 13 14வது இடத்த பத்தி நான் பேச விரும்பல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன் 13வது 14வது இடத்துல இருக்கக்கூடிய அனிமி இன்னும் பாப்புலராகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கேஸ் க்ளோஸ்டு பாக்குறதுக்கு ஒரு கொடுமை அனிமி மாதிரி ஃபீல் கொடுத்தாலும் ஆனா அது கொடுமை அனிமி கிடையாது. ஒரு ஷோனின் அனிமியா தான் ரிலீஸ் ஆயிட்டு இருக்குது. அதனாலேயே வேர்ல்டு லெவல்லையும் எல்லா ஏஜ் பர்சன்ஸும் இதை விரும்பி பாக்குறாங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் ரொம்ப சின்ன வட்டத்துக்குள்ள டிடெக்டிவ் கோனனை நம்ம அடைச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பப்போ தோணும். இந்த அனிமி 2004லயே இந்தியாவுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லலாம். இதை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது அனிமேக்ஸ்ங்கிற ஒரு புகழ்பெற்ற அனிமி சேனல் தான். இவங்க டைரக்டா ஜப்பான் கூட கொலாப் வச்சிருந்ததுனால ஜப்பான்ல ரிலீஸ் ஆன டேட்லயே இந்தியாவிலையும் ரிலீஸ் பண்ண முடிஞ்சது இவங்களால. அதுவும் 2004லயே இந்த விஷயத்தை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இதை முதல்ல ஹிந்தியில தான் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா ரீஜனல் லாங்குவேஜுக்கு அவங்க கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போதுதான் இதோட ரைட்ஸை அவங்க இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஸோ 2006ல இதை டெலிகாஸ்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அனிமேக்ஸ். அண்ட் இதோட ரைட்ஸை அதுக்கப்புறமா ஹங்கமா வாங்கி ரீஜனல் லாங்குவேஜ்லயும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த டைம்ல தான் நான் இதை பார்க்கவும் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லலாம். டிடெக்டிவ் கோனன்ல நான் முன்னவே சொன்னது மாதிரி 1000க்கு மேலான எபிசோட்ஸ் இருக்குது. ஆனா 2007ல கிட்டத்தட்ட 320க்கும் அதிகமான எபிசோட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. அவ்வளோ எபிசோட்ஸ் இருந்தும் கூட பென்டன் சீரிஸ்ல கார்ட்டூன் நெட்வொர்க் கவனம் செலுத்தி ஒவ்வொரு எபிசோடையும் பார்த்து ஆர்டர்ல கரெக்டா ரிலீஸ் பண்ணது மாதிரி இவங்க ரிலீஸ் பண்ணல. ஏனோ தானோன்னு அவங்க கையில கிடைச்ச எபிசோட தான் அப்பப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது பார்க்கிறதுக்கு ஒரு கண்டினியூட்டி ஃபீலையே நம்மளுக்கு கொடுத்துருக்காது. என்னடா இவங்க இப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஃபீல் தான் நிறைய டைம் எனக்கு கொடுத்துருக்குது. ஆனாலும் அந்த டைம் கதையை விரும்பாம கோனனோட கேஸ் சால்விங் டெக்னிக்ஸ்ல அதிக கவனம் செலுத்தினதுனால நம்ம எல்லாருக்குமே இது ஒரு பெரிய விஷயமா தெரியலன்னு சொல்லலாம். ஆனா இந்தியாவை பொறுத்தவரை அவங்க நினைச்ச அளவுக்கு இந்த சீரிஸ்க்கு ஆதரவு கிடைக்கலன்னு சொல்லலாம். இதே டைம்ல டெலிகாஸ்ட் ஆன சின்சான் டோரேமான் மாதிரியான சீரிஸ் அந்த டைமே பட்டையை கிளப்பிட்டு இருக்க டிடெக்டிவ் கோனனை கொஞ்ச நாட்கள்லயே ஃபேட் அவுட் ஆக்கி ஹங்கமா ரிலீஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா நெட்ஃபிளிக்ஸ்ல இதை ஏர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. 2020 கொரோனா டைம்ல நெட்ஃபிளிக்ஸ் இதோட ரீமாஸ்டர் வெர்ஷனை தான் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களும் ரீஜனல் லாங்குவேஜ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் சொல்லலாம். இப்படியே போயிட்டு இருக்க 2023ல திடீர்னு ஏற்பட்ட அனிமி கிரேஸ்னால ஈடிவி பால் பாரத் இந்த அனிமியோட ரைட்ஸை வாங்குறாங்கன்னு சொல்லலாம். அவங்க இதோட ரைட்ஸை வாங்கி எல்லா ரீஜனல் லாங்குவேஜ்லயும் டப் பண்ணி 2023 மே மந்த் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தொட்டு இப்போ வர டிடெக்டிவ் கோனனை அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவங்களும் 2007ல ஹங்கமா எனக்கு என்ன பண்ணாங்களோ அதை தான் டிவில வாட்ச் பண்ற இப்ப இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் அவங்க பண்றாங்க. அதாவது எந்த ஒரு கண்டினியூட்டியுமே இல்லாம கொடுமை அனிமிஸை ரிலீஸ் பண்றது மாதிரி தான் இதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் முன்ன சொன்னது மாதிரி இது ஒரு ஷோனன் அனிமி, ஒரு சீரீஸா தான் இதை அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எபிசோட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தாலே பயங்கர காண்டாகும், ஒண்ணுமே புரியாது. இந்த லட்சணத்துல துள்ளி குதிச்சு ஒவ்வொரு எபிசோடையும் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இந்த கதையோட டெப்த் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதனாலதான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஈடிவி பால் பாரத்ல இந்த அனிமி டெலிகாஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நிறைய பேர் இதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் இந்த சீரீஸ்ல இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயமும் இருக்குது. அதாவது கொடுமை அனிமில எப்படி இயர் பை இயர் ஒவ்வொரு மூவிஸை ரிலீஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இயர் பை இயர் ஒவ்வொரு மூவியை தவறாம டிடெக்டிவ் கோனன் சீரிஸ்க்காக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் டிடெக்டிவ் கோனன் சீரிஸ்ல 26 மூவிஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் ஏப்ரல் 12ஆம் தேதி கூட ஒரு நியூ மூவியை ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்கிறதா நம்மளோட அனிமி நியூஸ்ல சொன்னோம். அந்த மூவியோட நேம் டிடெக்டிவ் கோனன் தி மில்லியன் டாலர் சைன் போஸ்ட்ங்கிறது தான். இது மட்டும் இல்லாம இந்த சீரிஸ்க்குனே லைவ் ஆக்ஷன் மூவிஸ் கூட ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 4 மூவிஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2006ல தொடங்கி 2011 வரை 4 மூவிஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4 மூவிஸுமே நல்ல ஒரு கலெக்ஷனை தான் வாங்கி இருக்கிறதா சொல்றாங்க. இந்தியாவில் கூட இதை அடாப்ட் பண்ணி மூவிஸ் கிரியேட் பண்ணா நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் கொடுக்கும். அந்த மாதிரியான கதை களத்துல தான் டிடெக்டிவ் கோனனோட ஒவ்வொரு எபிசோடுமே கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. அண்ட் இந்த சீரிஸ்க்காக ஒரு லைவ் ஆக்ஷன் சீரிஸ் கூட கிரியேட் பண்ணியிருக்காங்க. 13 எபிசோடு அடங்கின சீரிஸ். இதை இப்போ கூட யூடியூப்ல அவைலபிளா வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதே மாதிரி நிறைய கேம்ஸ் கூட இந்த சீரிஸ்க்காக கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. குறிப்பா நிண்டெண்டோ டிஎஸ் பிஎஸ்பி ரிலீஸ் ஆன காலங்களில் பயங்கரமா ஹிட் ஆன கேம்ஸ் கூட இந்த சீரீஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ இப்படி நிறைய விதத்துல இந்த சீரீஸ் உலகத்துல பல்வேறு இடங்களை போய் சேர்ந்திருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் தாண்டியும் இந்த சீரீஸ் இன்னும் உயிர்ப்போட இருக்குது. இதுக்கு காரணம் இதோட ஃபேன்ஸ் தான். அண்ட் இந்த ஃபேன்ஸ் இவ்வளவு ஆர்வம் காட்டுறதுக்கான
காரணம் சீரிஸோட டைரக்டரான கோஷோ அயாமா தான். அவரோட பேஷன் தான் நம்மளையும் லீட் பண்ணிட்டு இருக்குது இப்போ. இந்த மங்காவோட அனிமியோட புகழ்னால அவர் பிறந்த ஊரையே டிடெக்டிவ் கோனன் மியூசியமா மாத்தி வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டுக்கு கூட இந்த சீரிஸோட நேம வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ ஒரு சாதாரண இடத்துல இருந்து வந்தவர் நம்ம எல்லாரையுமே ஃபீல் பண்ண வச்சிருக்காரு. உங்கள பல பேருக்கு பல கனவுகள் இருக்கலாம். அத கோஷோ அயாமா மாதிரியே அச்சீவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. 20 வருஷம் ஆனாலும் சரி, உங்களோட புகழ் 30 வருஷத்துக்கு மேல ஓங்கி நிக்கிறது மாதிரியான உங்களோட பேஷனை லீட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிப்பொலி வீடியோல மீட் பண்றேன். பீஸ்.